மாதம் நம்மளுக்கு எப்படி மாதம் மாதம் 3 நாட்கள் வந்து இருக்கோ, அந்த அம்மனுக்குமே அதேதான் ஆமாங்க. அப்படின்றது. ஆமாங்க, ஆமாங்க. அப்படின்னும்பொழுது கடவுளே வந்து கோவில்லயே அந்த இது வைத்து தான் கும்பிடணும் பொழுது, நம்ப வந்து அங்க போக்கூடாது பீரியட்ஸ் ஆனான்றதெல்லாம் அபத்தமான ஒரு விஷயம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மேல்மருவத்தூர் இருக்கு இல்லையா? ஆமா. அடிகளார். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய ஒரு புரட்சியே அவர் செஞ்சுட்டார்ன்னு சொல்லலாம். என்ன மாதிரியான விஷயம்னா, முதல் முறையில் அதாவது கருவறைக்குள் பீரியட்ஸ் ஆனாலும், அதான் மாதவிடாய் ஏற்பட்டாலும், பெண்களே அங்கே அபிஷேகம் பண்ணலாம், ஆராதனை செய்யலாம், அவர்களே அங்க நிக்கலாம். அதுக்கு தான் சிவப்பு நிறமாகவே அங்க செவ்வாடையே போட்டு சக்தி சக்தின்னே அங்க சொல்ற அளவிற்கு ம். பெரிய பிரசித்தமா இருக்குங்க. இது மட்டும் இல்லாம அங்க பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து அ பெண்கள்லாம் வந்து அந்த பீரியட்ஸ் அப்ப கூட அவங்க தான் சுத்தம் படுத்துவாங்க கோவிலையே. ஓகே. அந்த டைம்ல கூட. இதுக்கு வந்து விதிவிலக்கே இல்லன்ற அளவுக்கு நீங்க ஃப்ரீயா வரலாம், போலான்ற மாரி இது அம்மா தானம்மா, அம்மா ஒரு இயற்கை தானே, அவளும் ஒரு பெண் தானே அப்படின்ற மாரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அத ஏத்துக்கிட்டாங்களா மேம் எல்லாரும்? ஆமா. நிஜமாகவே ஏத்து தானங்க. இன்னைக்கு தவறா நினைக்காதீங்க. ஸ்போர்ட்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து நீங்க இதெல்லாம் பாடுனா பெண்கள் வெளியே வர முடியாதே! ம். அந்த 3 நாட்கள்னா, நீங்க ஒலிம்பிக்ல போய் விளையாடவே முடியாது. அதற்கேற்ற மாரி எல்லா விஷயமும் தற்காப்புக்கு அத ஒரு சாதாரண ஒரு இதுவா இயல்பான ஒரு நாளாக வைத்துக்கொள்ற அளவிற்கு மற்ற நாளை போன்று இவங்களுக்கு அதுவும் ஒரு சாதாரண நாளாக தான் இப்ப நெறைய பேர் முற்போக்காக எல்லாமே பார்த்துட்டுருக்கோம். நெறைய பேர் இன்னைக்கு வேலைக்கு நம்மலாம் வரோம், போறோம்னா, அந்த 3 நாட்கள் சொல்லிட்டு லீவ் கேட்கறது இல்ல இல்லையா? அதே மாரி எந்த கம்பெனிலயும் வந்து உங்களுக்கு பீரியட்ஸாங்க, 3 நாள் லீவ் எடுத்துங்கன்னு சொல்றதில்ல. இங்க தொடக்கூடாது, இங்க தொட்டா இது தீட்டுன்றதெல்லாம் கிடையாது.